கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலே தேவன் நமக்கு கொடுத்திருப்பவைகளை பெற்று அனுபவிப்பது எப்படி என்பதை குறித்து விளக்கமாக ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஜீவன் என்றால் உலகத்திலே ஆசீர்வாதமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு, ஜீவன் என்றால் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் என்கிற அர்த்தத்திலே உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 19ஆம் வசனமும் வருகிறது. இந்த ஜீவன் என்ற வார்த்தைக்கு அப்படிதான் அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே. ஆக ஜீவன் என்றால் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாய் உடையவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்வது. தேவபக்தி என்று சொல்லும்போது தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை அறிந்து அதை நிறைவேற்றும்படியான எல்லாவற்றையும் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இனிமேல் கொடுக்க போனார் கிடையாது, கொடுத்திருக்கிறார். ஆக தேவன் கொடுத்திருக்கிறவைகளை நாம் எப்படி பெற்று அனுபவிப்பது என்பதை பார்க்கும்போது தேவன் கொடுத்திருக்கிற எல்லாமே தேவனுடைய வார்த்தையிலே விளக்கமாக தெளிவாக திட்டவட்டமாக ஆணித்தரமாக ஊர்ஜிதமாக சொல்லப்பட்டிருக்குது. நாம் ஒவ்வொரு குறிப்பாக நாம் அதை எடுத்து நாம் விளக்கி நாம் போதித்தோம். இதுவெல்லாம் தேவனுடைய சித்தம். நாம் ஐஸ்வர்யமாக இருப்பது, நாம் பெருகுவது, நாம் சுகமாக இருப்பது, நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது, நீடிய வாழ்வு, இதெல்லாம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை குறித்து விளக்கமாக அதை குறித்து வசன ஆதாரத்தோடு நாம் தியானித்தோம். அப்போ தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தை மூலமாக நாம் அறிந்த பிறகு நாம் ஜெபத்துக்கு வருகிறோம். சிலர் அப்படியே டைரெக்டாக ஜெபத்துக்கு வந்துடும். அதனால் ஜெபம் தோல்வி அடைஞ்சிடுது. தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு வெளிச்சமே இல்லாமல் ஜெபம்னு வந்துட்டீங்கனாக்கா ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபம் போய் தோல்வியில் முடிஞ்சிடும் பாருங்கள். அதனால் நம்ம ஜெபம் கேட்கப்படாது, யாரோ வரம் பெற்றவர்கள் ஜெபிச்சா தான் கேட்கப்படுற மாதிரி அவங்களுடைய நடத்துதெல்லாம் போயிடும், அவங்களுடைய எண்ணங்கள்லாம் போயிடும். அப்படி இல்லை, கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுடைய ஜெபத்தையும் கேட்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். யாவருடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். நல்ல தேவன் அவர். ஆக ஜெபத்துக்கு வரத்துக்கு முன்னாடி விசுவாசத்தை நாம் பெற்றவர்களாக நம்ம ஜெபத்தில் வரும்போது ஜெபம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜெபமாக இருக்கும். ஆக ஜெபிப்பதற்கு விசுவாசம் அவசியம். விசுவாசத்திற்கு தேவனுடைய வார்த்தை கேட்பது அவசியம். தேவனுடைய வார்த்தை கேட்காமல் ஒருத்தருக்கு சொந்தமாக விசுவாசம் வந்துட முடியாது. அப்படி வாய்ப்பே கிடையாது. விசுவாசம் வர்றதுக்கு வேறு எந்த வழியும் கர்த்தர் வைக்கல. ஒரு போதகர் ஜெபிச்சு ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் வரக்கூடிய வழி என்று ஒரு வழி கிடையவே கிடையாது. ஒரு போதகர் ஒரு விசுவாசி தலைமையில் கை வச்சு ஜெபிக்கிறதுனாலையோ அல்லது முழங்கால் படிட்டு தனிப்பட்ட மட்டும் ஜெபிக்கிறதுனாலையோ பாரப்பட்டு ஜெபிக்கிறதுனாலையோ அந்த விசுவாசிக்கு சொந்தமாக விசுவாசம் வர முடியாது. அப்படி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. வேணா இந்த போதவருடைய விசுவாசத்தை கொண்டு சில தற்காலிகமான பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கலாம். விசுவாசிகளுக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து தற்காலிகமான விடுதலை விசுவாசிகளுக்கு கிடைக்கலாம். ஆனால் இந்த போதகர் ஜெபத்தினாலே விசுவாசிகளுக்கு சொந்தமாக விசுவாசம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் தான் அப்படி தான் நினச்சிட்றாங்க பாருங்கள். அங்கே போய் ஜெபம் பண்ணினா எல்லாம் சரியாயிடும். ஒன்றும் சரியாகாது. கொஞ்ச நாள் சரியாகவும் திரும்ப அது பிரச்சனை வந்துடும். ஆக நிரந்தர தீர்வு எப்படிப்பட்ட குறித்து நம்ம இங்கே பேசி கொண்டு வருகிறோம். கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப பிரச்சனை வர ஒரு நிலைக்கு நீங்கள் இல்லாமல் ஒரு நிரந்தரமான தீர்வு நமக்கு கிடைக்க வேண்டும். அதை தேவன் வைத்திருக்கிறார். ஆக நிரந்தர தீர்வை நாம் பெறுவதற்கு நாம் எப்படிப்பட்ட விதத்திலே விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே வாசித்து கொண்டு வருகிறோம். இப்போ பார்க்கும்போது விசுவாசம் சிலருக்கு வந்துடும், ஜெபத்தில் வந்துடுவாங்க. ஆனால் ஜெபம் ஃபெயிலியர் ஆகிடும். விசுவாசமும் இருக்குது, ஜெபமும் இருக்குது. ஆனால் ஜெபம் தோல்வியில் முடிஞ்சிடுச்சு, என்னென்னு தெரியல, ஜெபிச்சு கிடைக்கவே இல்லையேன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் ரொம்ப குழப்பம் அடைஞ்சு போயிடுவாங்க பாருங்கள். அதுக்கு தான் இந்த விசுவாசத்தை கொண்டு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அல்லது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை பெற்றுக்கொள்வதற்கு, ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற ஒரு 3 குறிப்புகளை நாம் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவிசுவாசம் ஒரு மிகப்பெரிய தடை. இந்த அவிசுவாசம் எப்படி வருதுன்னா, வசனத்தை கேட்காம வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள அவிசுவாசம் இருக்கும். எப்படி லைட்டை போடாமல் இருந்தால் இருள் அங்கே இருக்குமோ, அதே போல் வசனத்தை கேட்காம வந்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக அவிசுவாசம் இருக்கும். அது எந்த விளக்கமும் தேவையில்லை. வசனம் உள்ளே போல் அவிசுவாசம் உள்ளே இருக்குது. லைட்டை போட்டோடனே இருள் போன்னு சொத்த வேண்டியதில்லை, அது தானாக ஓடிடும். இருளோட போட வேண்டிய ஒரு சுவிட்சை போட்டால் போதும், இருள் அங்கேருந்து விலகி போயிடும். லைட் சுவிட்சை போட்டால் இருள் போன்னு சொல்லி நம்ம வந்து இருளை விரட்டி அடிக்கிறதுக்கணும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு லைட்டை போட்டாலே இருள் தானாகவே போயிடும். உள்ளத்திற்கு அவிசுவாசம் என்கிற இருள் தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிச்சம் வந்த உடனே அது தானாகவே அது போயிடும். அது ஒன்றும் போகிறதுக்கு ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆனால் வசனத்தை கேட்கணும். அப்படி வசனத்தை கேட்டு உள்ளத்தில் விசுவாசம் வந்த பிறகு சில நேரத்தில் அவங்களுடைய பாட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க பாருங்கள். அந்த கீழ்ப்படியாமை ரெண்டாவது இந்த 12 கோத்திர பிதாக்களில் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனையை பேசுகிறதே ஒரு கீழ்ப்படியாமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அவங்க சில காரியங்கள் கீழ்ப்படியலாம் சொல்லலை. வசனம் என்ன சொல்லுதோ அதை சொல்லாமல் அதை விட்டுட்டு வசனத்துக்கு எதிராக இருக்கிற ஒன்று காரியத்தை அவங்க பேசினா அதை தான் கீழ்ப்படியாமல் பைபிள் சொல்லுது. வசனம் என்ன சொல்லுதோ அதை சொல்கிறத விட்டு அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆட்கள்லாம் பெரியவங்க, ரொம்ப ராட்சதர்கள், ரொம்ப பலவான்கள், அவங்க பட்டணம்லாம் ரொம்ப அரளிப்பான பட்டணமாக இருக்குது, அவங்க பார்வைக்கு நாங்கள் ஏதோ ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், என் பார்வைக்கும் அப்படி இன்றைக்கி ஜனங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்னை சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் பெரிய பெரிய பட்டதாரிகள், பெரிய பெரிய அதிகாரத்திலும் பதவியிலும் பொறுப்பிலும் இருக்கிறவர்கள், அவங்கெல்லாம் ரொம்ப செல்வந்தர்கள், நான் அவங்க பார்வைக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, அவங்க பார்வைக்கு நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு அப்படி தான் தெரியுதுன்ற மாதிரி எண்ணத்தை விசுவாசம் இன்றைக்கி வளர்த்துட்ருக்குறாங்க. ஆபிரகாமிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், சாலோமோனிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காற்றிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் ரொம்ப நல்ல தேவன். பாருங்கள், ஞானிகளை எடுக்கப்படுறது இன்னொரு ஞானி அவர் செலக்ட் பண்ணுறதில்ல. அதோட பெரிய ஞானி நான் பிடிக்கிறதில்ல. நம்ம தான் அப்படி செய்வோம். உன்னோட பெரிய ஆளை வச்சு அப்படி இல்லை, உன்னை பார்வைக்கு எவன் டம்மி பீஸாக இருக்குன்னு அவனை வச்சு உன்னை காலி பண்ணுறேன்றார். உன் பார்வைக்கு எவன் வந்து ரொம்ப இலக்காரமாக இருக்கிறானோ அவனை வச்சு தான் அந்த கோலியாத்தை காலி பண்ணுறான்டவர். அவனே கேட்டான், நீ கல் எடுத்துன்னு வர அளவுக்கு நான் அவ்வளோ நாய் நினச்சிட்டான்னு கேட்டான். ஆண்டவர் அப்படி தான் போகிறார். சில நேரத்தில் ஞானிகள் வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமாக எண்ணப்பட்டவர்களை, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை, உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவர்களை தேவன் என்ன பண்ணுறாராம், செலக்ட் பண்ணுறாராம். ஒருத்தர் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னா அவனோட பெரிய ஆளை வச்சு ஒன்றும் அவன் பார்வை அவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அவனை வச்சு இவனை ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவான். அப்போ தான் இவன் உணர்வான் தேவன் ஒரு இருக்கிறான்னு பார்த்தா இவன் உணர்ந்து கொள்ளுவான். அவர் நல்ல தேவன். அவர் அப்படிப்பட்ட நல்ல தேவன் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிடணும்னாக்கா, இவங்க பலவீனத்தை பெருசாக எடுத்துருக்கக்கூடாது. அது இருக்குது, உண்மைதான். எப்படி வளர்ந்துச்சுன்னா அது அவங்களுடைய மனப்பான்மையாகவே மாறிடுச்சு. அது ஒருத்தருக்கு வந்து மனப்பான்மை அது வந்து புரியாமல் சொன்னால் கேரக்டர் அப்படி சுபாவம், அதை மாற்றவே முடியாதுன்னுவாங்க. கேரக்டரை மாற்றவே, ஆனால் பைபிளால் மாற்ற முடியாது. தேவனுடைய வார்த்தையினால் ஒரு கேரக்டர் எப்படி உருவாதுனாக்கா அவங்களுடைய டிஎன்ஏலேருந்து வருதான். அது அவங்க பரம்பரை டிஎன்ஏலேருந்து அவங்களோட கேரக்டர் வருது. சில நேரத்தில் இந்த கேரக்டர் வெளியே வந்தாலும் அதை மாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம டிஎன்ஏ அது கிடையாது. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த டிஎன்ஏ அதுதான். அப்படி இருக்கிறோம். ஆனால் பழைய டிஎன்ஏலாம் காலி ஆகிடுச்சு. இப்போ புது டிஎன்ஏ வந்துடுச்சு. பழையவைகள் ஒழிந்து போயினேன். எல்லாமே தேவனுடைய டிஎன்ஏ என்னமோ அதுதான் நம்ம டிஎன்ஏ. அவர் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்னென்ன எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 430 வருஷம் அவங்க அடிமையாகவே இருந்தாலும் அடிமைத்தன மனப்பான்மை அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. யாரை பார்த்தாலும் ஏன்னா அடி வாங்கி பழகிட்டாங்க. அவங்க அடிமையாகவே இருந்துட்டாங்க. அதட்னா அடங்கணும், போய் இதை செய்யணும், அந்த அடிமை வேலையை செய்யணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், கொடுத்ததை சாப்பிட்ணும், கொடுக்குற இடத்துல இருந்துக்கணும். இதுதான் அவங்களுடைய அடிமைத்தனமாக அவங்க 430 வருஷமாக எகிப்து தேசத்தில் இருந்து அப்படியே தங்களை ஒரு பலவீனர்களாகவே அவங்க கருதி அப்படிப்பட்ட மனப்பான்மையை வந்து அவங்க வளர்த்துட்டாங்க. அது அப்படியே ஒரு சில தலைமுறைகளாக வருது அவங்க வாழ்க்கையில். அவங்க கேரக்டராகவே அது மாறிடுச்சு. இப்போ திடீர்னு வந்து அந்த கேரக்டர் இங்கே வெளிப்பட்டுச்சு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், அவங்கள மாதிரி நீங்கள் இதில் அது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்கப்படுது. அவங்க புது சிருஷ்டிகள், நீங்கள் புது சிருஷ்டிகள். அவங்க யார்? புது சிருஷ்டி கிடையாது. நீங்கள் யார்? புது சிருஷ்டிகள். அவங்களுக்கு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாங்கன்னா சில நியாயமான காரணங்கள், அது உங்களுக்கு திருஷ்டாந்தமாக இருக்குது. அது கூட நீங்கள் அப்படி மிஸ் பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் அங்கே வந்து குட் நியூஸ், காஸ்பல்ன்ற மீனிங்கில் வராமல் குட் நியூஸ்ன்ற மீனிங், நற்செய்தி.
நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்க. அவங்களாம் நற்செய்தி, அடிமையாக இருக்கிற உனக்கு நல்ல பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை கொடுத்து நல்லா வாழ்வுன்ற நற்செய்தி. நமக்கு என்ன நற்செய்தி? பாவத்தினால் அடிமையாக இருக்கிற, அதனால் எல்லா சாபத்தையும் சுமந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்கிற பாவத்துக்கான தீர்வை தேவன் உனக்காக சிலுவையில் செய்து முடித்து விட்டான். அது உனக்கு இப்போது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நீ விசுவாசத்தை பெற்றுக்கொள்வாயானால் நீ தேவனுடைய பிள்ளையாக நீ மாறலாம். தேவனுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக நீ பிறந்து தேவனுடைய சகல ஆசீர்வாதத்துக்கு நீ சொந்தக்காரனாக மாறி இந்த பூமியிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை உடைய ஒரு பிள்ளையாக வாழ்ந்து நீ மரித்தாலும் நித்திய வாழ்வை நீ பெறலாம் என்கிற நற்செய்தி உனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் கேட்டதுக்கப்புறம் அதில் நிற்கணும்னு சொல்ல வர்றார். அதான் கீழ்ப்படியாமல், நிற்காமல் போனால் கீழ்ப்படியாமல், நிற்கிறது கீழ்ப்படிதல். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டுப்படினால் கேட்பாங்க. பிரச்சனை வரும்போது இதை கேட்டதெல்லாம் விட்டுருவாங்க, அந்த பிரச்சனை பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன வசனம் கேட்டாங்களோ அதெல்லாம் மறந்துடும். அவன் என்ன ரிப்போர்ட்டை சொன்னானோ அதுதான் மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். சாப்பாடு கூட சரியாக இருக்காது. இது எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல, இந்த சுகர்ன்னு தான் மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். பாருங்கள், நீ என்ன ட்ரை பண்ணலாம் 20 மாதம் குறையாது. அது மிஞ்சி போனால் 30 மாதம் குறையவே குறையாது. நீ சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி பாரு, நீ சுகரை கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் இதுக்கு உடம்புக்கு சத்து தான் குறையும், சுகர் குறையாது. அப்படி இருந்து சத்து குறைஞ்சி செத்தவங்க தான் உண்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் எங்கள் வீட்டுக்கு ஆரம்பத்தில் வந்துருந்தாங்க. டீ கொடுத்தா கூட குடிக்க மாட்டாங்க. அவங்க ஊழியக்காரங்க, அவங்க டீ கொடுத்தா கூட குடிக்க மாட்டாங்க. என்னென்னா அவங்க ஏதோ ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறாங்களாம், அதுக்கு இது செட் ஆகாதான். டீ சாப்பிட்டா அது எதுக்கு அந்த ஜூஸை குடிக்கிறாங்க காலையில் பார்த்தாக்கா அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதை அவங்க குடிக்கிறாங்களாம். ஆனால் அந்த ஜூஸை குடிச்சு விட்டு டீயை சாப்பிட்டா அந்த நெல்லிக்காய் ஜூஸுக்கு சத்து இல்லாமல் போயிடும். அதனால் டீ கூட சாப்பிட்றதில்ல. பலவிதமான தானியங்களை எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டாங்க பாவம். நான் என்ன உயிராக தான் இருக்கிறேன். நான் நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட்டுக்குன்னு அவங்களோட எனக்கு அதிகமாக தான் இருக்குது சுகரு. நான் உயிராக தான் இருக்கிறேன். நான் ஜெபம் ஆண்டவர்கிட்ட, நான் ஜீவனுள்ள தேசத்திலே ஒரு வார்த்தையை நான் அறிவிப்பேன். கர்த்தர் தேவனுடைய வார்த்தைகளை தான் வச்சுருக்காரு. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து வேணான்னு சொல்லலை, மாத்திரை போட வேணாம்னு சொல்லலை. ஆனால் மாத்திரை போடுறேன், மாத்திரை போடணும்னு கர்த்தர் சொல்லலை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வியாதி நேரத்தில் அந்த வியாதிக்கான அறிகுறிகளை பற்றியே பெருசாக திங்க் பண்ணிக்கிட்டு அதையே பேசிக்கிட்டு அதையே அப்படியே நடைமுறை வாழ்க்கையில் அப்படியே மற்றவங்க பார்க்குற மாதிரி காட்டிக்கிட்டு வாழுறது. ஒரு டீ கடையில் போனால் கூட சர்க்கரை கம்மியாக போட்டுன்னு சொல்கிறது. அவன் நீ விசுவாசம் அவன் விசுவாசின்னு அவனை சுகர் இருக்குதுன்னு நீ சொல்லும் போது இப்போ உன்னுடைய அறிக்கையாகவே மாறிடுச்சு. அது சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போட்டுன்னு சொல்லும் போது அறிக்கையாகவே அது மாறி போச்சா. போட்டுன்னு என்ன ஆகிட போகுது உனக்கு? இப்போ அது ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ கம்மியோட சாப்பிட்டு பாரான், 30 மேலே குறைய போகிறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு. அது மேலே குறையாது. அது நீ எவ்வளோ தான் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாலும் சுகரை கம்மி பண்ணாலும் 30-40 மேலே குறையாது. அது சுகர் அவன் கம்மி பண்ணால் அவன் ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கான், இன்சுலின் டெய்லியும் குத்தி கம்மி பண்ணுறான். அதுக்கப்புறம் அதை மாத்திரையாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது மாதிரி சர்க்கரை அளவு கம்மி பண்ணி சுகர் கொஞ்சம் தான் பார்க்கலாம். அவன் இன்சுலினை அனுப்பிச்சு சுகர் கம்மி பண்ணுறான். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு நடக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய வியாதியை பெருசுப்படுத்தி அப்படியே திங்க் பண்ணி அப்படியே பேசிடுறது. அந்த வியாதிக்கு பின்னணியில் பிசாசுறான்னு தெரியாது அவங்களுக்கு. வியாதிக்கு மட்டும் எல்லாத்துக்கும் பொருந்தது. சிலர் தன்னுடைய கடனே பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க, தன்னுடைய வருமான குறைவே பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க, தன்னுடைய லோனே பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க. கையில் காசு தங்கவே மாட்டேன்ட்டு கண்டிப்பாக தங்கும். லோனெல்லாம் கழிஞ்சு உங்கள் கையில் எவ்வளோ கொடுத்தா 60 தசமாத்து கொடுத்தா தங்கும். அதே திரும்ப தங்காது. விதை இல்லாமல் யாருமே கிடையாது உலகத்தில். விதை இல்லாமல் ஆண்டவர் எல்லாவற்றையும் தன் கனிகளை கொடுக்குற விதைகளோடு தான் எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கிறாராம். எல்லாத்தையுமே விதை இல்லாத யாருமே பூமியில் கிடையவே கிடையாது. விதையை சாப்பிட்டு விட்டால் அறுவடை இழந்து போவாய். விதையை சாப்பிட்டு விட்டால் அறுவடையை இழந்து போவாய். ஆக அது கூட ஒரு கீழ்ப்படியாமல் தான். வசந்தனெல்லாம் கேட்கணும். ஆண்டவர் நல்லவர், நம்முடைய தரித்திரத்துக்கான ஒரு தீர்வை சிலுவையில் ஏற்படுத்தி வச்சுட்டாரு. இப்போ என்ன பண்ணோம், உனக்கு ஒரு சாவியை கையில் கொடுத்துருக்காரு. நீ சம்பாதிக்கிறதுல 10ல் 1 மகன் தான் அவனுடைய சாவி. அதை வச்சு பாஸ்டர் பழப்படுத்த போகிறதில்ல, கூழியம் வாழ போகிறதில்ல. நீ கொடுக்கலாலும் கூழியம் வளரும். பாஸ்டர் ஒன்றும் நல்லா இருப்பார். நீ கொடுக்குறது உனக்காக கொடுத்துட்ருக்குற. உனக்கு ஆசீர்வாதம்
வரணுன்றதுக்காக கொடுத்துட்ருக்கிற, உனக்கு அறுவடை வரணுன்றதுக்காக கொடுத்துட்ருக்கிற. இப்போ இது ஒரு சில காரியங்கள் இந்த கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால அது ஒரு தடையாக இருந்தபோது நம்ம விளக்கமாக நம்ம பேசணும். மூணாவது இந்த மன்னியாமை. நம்ம ஒருத்தர் மேலே கசப்பையும் வெறுப்பையும் விரோதத்தையும் வைராக்கியத்தையும் வச்சுட்டு இருந்து நம்ம விசுவாசம் உள்ள இருக்கலாம், தேவனுடைய வார்த்தை கூட கீழ்ப்படிக்கலாம். இந்த கசப்பு கிருபை இழந்து போக பண்ணும், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தடையாக நின்றுடும். ஜெபம் வந்தால் கூட அவனுக்கு முதல்ல மன்னிச்சிருன்றார் ஆண்டவர். நீங்கள் ஜெபம் பண்ண வரும்போது ஒரு பேர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் தேவன் உங்களுக்கு மன்னிக்க வேண்டிய குறையாக என்ன பண்ணுங்க, நீங்கள் மன்னியுங்கள் அப்படின்றார். ஏன்னா ஜெபத்தில் நீங்கள் கேட்குறதுக்கு, நீங்கள் கேட்டதை பெறுவதற்கு இந்த மன்னியாமல் ஒரு தடையாக இருப்பதை தேவனுடைய வார்த்தை எடுத்து தெளிவாக சொல்லுகிறது. சரி, கொடுத்துட்டு ஆசீர்வாதம் சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தசமாக காணிக்க கொடுக்குற மும்முரமாக இருப்பாங்க. அப்படியே வராது. ஏன் வரலன்னு பார்த்தா, வர சர்ச்சை சரியில்லையோ, பாசம் சரியில்லையோ, வேறு சர்ச்சை போய் கொடுத்தா வந்துடுமோ, அங்கேயும் வராது. சர்ச்சை சரியில்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சிலர் மன்னிக்காமல் இருக்கிறீங்க, அதனால் வரதில்லை. அவன் சொல்கிற அந்த காணிக்கை அப்படியே வச்சுக்கப்பான்றார். முதல்ல போய் அவங்கள ஒப்புரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காணிக்கையை நீ என்ன பண்ணு, ஏன் காணிக்கை ஏன் கொடுன்னா சபை வாழ்றதுக்காக, பாஸ்டர் வாழ்றதுக்காக இல்லை, நீ வாழ்றதுக்காக கொடுத்துட்ருக்குற. உனக்கு அந்த வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு தடையாக இருக்குது இந்த மன்னியாமல். அதனால் இதை குறித்து நம்ம பல உதாரணங்களோடு பைபிளில் எடுத்து பேசணும். ஒரு 16 தாளந்து கடன் பெற்றிருக்கிறான். அவனிடத்தில் ஒரு 100 வெள்ளி பணம் கடன் பெற்றிருக்கிறான். அதை நம்ம புரிகிற மாதிரிலாம் எடுத்து பேசணும். ஒருத்தன் 10 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டான், அவனுடைய முதலாளி அவனை மன்னிச்சு விட்டுட்டான். அவனுக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் ஒரு 10,000 1000 கடன் வாங்கிட்டான். அவன் பெற்ற அந்த மன்னிப்பை இவனுக்கு கொடுக்காதனால இவன் 10 கோடி ரூபாய் கடன் அடைக்க வேண்டிய நிலவை அவனுக்கு திரும்ப வந்துடுச்சுன்னு சொல்லி நம்ம எடுத்து நிறைய பேசிட்டோம். அதில் ஒரு சில காரியங்களை சொல்லாமல் விட்டுட்டோம். சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். இப்போ தடை என்னன்னு பார்த்துட்டு பெறுவதற்கு வழி என்னன்னு பார்க்கணும். பெறுவதற்கு ஒரே வழி விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம பேச போகிறோம். சரி, இப்போ அந்த மன்னியாமையில் சில குறிப்புகள் விட்டு போச்சு, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 32:1. 32ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் நல்லா கவனிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இங்கே மீறுதல்ன்ற வார்த்தை ஒன்று வருது, பாவம்ன்ற வார்த்தை ஒன்று வருது. இங்கே மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தை ஒன்று வருது, மூடப்பட்டது என்ற வார்த்தை ஒன்று வருது. அப்போது இங்கே மீறுதல் மன்னிக்கப்பட்டது, பாவம் மூடப்பட்டது. மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது தற்காலிகமான விடுதலை அது காண்பிக்கிறது. மூடப்பட்டதுன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. அதை என்ன பண்ணியாச்சு, அந்த ஃபைலையே க்ளோஸ் பண்ணியாச்சு. இனி அது வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, அதனால் உங்களுக்கு பிரச்சனை வராது என்பதை மூடப்பட்டது என்பதை அது காண்பிக்கிறது. ஆக இங்கே மன்னிக்கப்பட்டது அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒருத்தர் நமக்கு எதிராக நமக்கு விரோதமாக சில காரியங்களை செஞ்சிட்டாரு. அவர் ரட்சிக்கப்பட்டவரோ ரட்சிக்கப்படாதவரோ இப்படி வேணால் இருக்கலாம். நம்மளை காயப்படுத்தும்படி, புண்படுத்தும்படி, அவமானப்படுத்தும்படி நிறைய காரியங்களை அவர் பண்ணிட்டார். அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு மனத்தில் ஒரு வேதனை, ஒரு வலி உண்டாகுது. அதை வார்த்தையில் சொல்ல முடியல. அவரை பார்க்காம இருக்கிறதையும் சாத்தியம் இல்லை. தினந்தோறும் குடும்பத்தில் பார்த்தாகணும், தினந்தோறும் வசிக்கிற இடத்துல அவரை பார்த்தாகணும். தினந்தோறும் நாம் போய் வாங்குகிற அதே பால் கடையில் அவனும் பால் வாங்குறாரு. நாம் போகிற ஏடிஎம்மில் அவரும் காசு எடுக்கிறாரு. நம்ம ஏரியாவில் அவர் இருக்கிறாரு, நம்ம சபையில் அவர் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் அவர் இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல அவர் இருக்கலாம். அவரை அவாய்ட் பண்ண முடியல. ஆனால் பார்த்தா ஒரு மனதில் ஒரு வலி ஏற்படுது, சொல்ல முடியாத ஒரு மன வலி அது. ஏன்னா அவரால் அவ்வளோ காயப்பட்டாச்சு, அவ்வளோ அவமானப்பட்டாச்சு. அது காயம் இன்னும் ஆறவே இல்லை. மன்னிச்சிட்டுன்னு சொன்னால் கூட மன்னிச்சு விட்டோன்னா அந்த காயம் இன்னும் ஆறல. பார்க்கும்போதெல்லாம் ஒரு மனதில் ஒரு வலியை, ஒரு வேதனையை உணர முடியுது. ஆனால் உங்களுக்கு வலிக்குது என்பது உண்மைதான். அதுக்கு இயேசுவே பரிகாரியாக இருக்கிறார். பிசாசு என்ன பண்ணோன்னா அந்த வலியை பார்த்துட்டு அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுவான். என்ன பண்ணோன்னா திரும்பவும் அந்த கசப்பை கொஞ்சம் வளர்த்து விடுவான். இப்போ மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது தேவன் மன்னிக்கிறப்போ நாம் மற்றவங்களை மன்னிக்கிறோம். தேவன் என்னை மன்னிச்சிட்டாருன்னா
திரும்ப அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. அவர் நினைக்கிறது இல்லைனாக்கா அதை அப்படியே கடல் ஆழத்தில் போட்டு புதைச்சிடுறாரு. கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக என் பாவத்தை என்னை விட்டு எரிஞ்சிடுறாரு. என் பாவத்தை முதுகு பின்னாடி போட்டுடுறாரு. உன் பாவங்கள் நினையாது இருப்பேன், நினைக்கவே மாட்டேன்ட்டார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர் இருக்கிறாரு. ரெண்டாவது, நான் செஞ்ச பாவத்தை வந்து மற்றவங்க என்ன சொல்லணும் வரதில்லை. என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு தீர்க்க தரிசனம் மகனே நான் பெத்தா போட்டேன் நீ. அவங்க கூட என்ன அந்தளவுக்கு மகன் கூப்பிட்டதில்லை. எபி இங்கே வாப்பான்னு தான் சொன்னாங்க. மகனே மனம் திரும்பு, உடனே இவங்க ஆக்ஷன் எடுத்துறது. யார்கிட்ட சொல்லணும் வரதில்லை. ஆண்டவர் நீங்கள் செஞ்ச பாவத்தை போய் இன்னொருத்தர்கிட்ட அவரே தான் மறந்துடுறான்னு சொல்லிட்டு போகிறார். அது எத்தனை சொல்கிறது இல்லை. மூணாவது, நீங்கள் ஒரு தேவன் வரும்போது உங்கள் மேலே வந்து நீங்கள் பாவத்தை செஞ்சிட்டீங்கன்றதை மனசில் வச்சுக்கிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது இல்லை. என் தேவை உடனே அவர் சந்திக்கிறார். அப்படிப்பட்ட விதத்திலே நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி மன்னிக்க முடியாமல் போகும்போது அந்த மன்னியாமை உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் இந்த சின்ன நபரை மன்னிக்கிறதுக்கு ஒரு பெரிய பொருளாக நினச்சிங்கனாக்கா உங்களுடைய பெரிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தும் அவனுடைய பிரதிபலனை ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பெற்று அனுபவிப்பது கடினமாகி விடுது. எப்படி நீங்கள் 1000 ரூபா மன்னிக்காமல் விட்டதுனால 10 கோடி ரூபாய் கடன் அடைக்க வேண்டியதாகி போச்சுனால, இப்படி 10 கோடி ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்டிருந்தும் கூட இவங்க கீழே இருக்கவங்க இவங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாவை வந்து இவன் மன்னிச்சு விடாதனால இப்போ அந்த 1000 ரூபாய் பெருசாக 10 கோடி ரூபாய் பெருசான்னு பார்த்தா 10 கோடி தான் பெருசு. இந்த 1000 ரூபா ஒரு மேட்டரே கிடையாது இவனுக்கு. இந்த 1000 ரூபாய் பெருசு படுறதுனால இப்போ இவனோட பெரிய கடனை இவன் அடைச்சி திக்கணும். மன்னிக்கப்படுறதுனால மன்னிப்புடைய பலன் அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்ய தப்பிதங்கள் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார்னு அதை சொல்லிட்டு கடைசி அப்படி முடிக்கிறார் அவர். அதை அப்போது நம்ம வந்து மன்னிக்கப்பட்டிருந்தும் கூட நம்மை சார்ந்த மற்ற சகோதரர்களை மற்ற அயலான்களை நம்ம மன்னிக்காமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் நமக்கு மன்னிக்கப்பட்டிருந்த அந்த பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அவைகளை பெற்று அனுபவிப்பது நமக்கு கடினமாகி விடுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, மன்னிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா மன்னிப்புன்றதே ஒரு தற்காலிகமானது தான். மன்னிப்புன்றதே ஒரு பைபிளில் தேவன் மன்னிச்சதை காட்டுறேன் பாருங்க. இப்போ தேவன் மன்னிச்சதை காட்டுறேன், அதுவே தற்காலிகமானது காட்டுறேன். தேவன் மன்னிக்கிறாரு, தேவன் மன்னிச்சு மறந்துடுறாரு. தேவன் வந்து மன்னிக்கிறதுன்னு ஒன்று காரியம் இருக்குது, தேவன் பாவத்தை மூடுறதுன்றது ஒரு காரியம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது, புதிய உடன்படிக்கையில் இருக்கிற மக்களுக்கு பாவம் மூடப்பட்டது. அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்பட்டதுனா மன்னிச்சு விட்டாச்சு. அதனோட பாதிப்பு அவங்க வாழ்க்கையில் போனாலும் வரலாம். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14 வரைக்கும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14 வரைக்கும் வாசிங்க. 2 நாளாகமம் 7, 13, 14. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வரை. இங்கே தேவன் சொல்கிறார், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும்போது, வாசிங்க 14ஆம் வசனம் வாசிங்க. இதெல்லாம் நடக்கும்போது, இதெல்லாம் தேவனே செஞ்ச மாதிரி வருது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விற்று திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். எல்லா ஜெப வீரர்களும் ஒரு முக்கியமான நேரத்தில் பயன்படுத்துகிற வசனம் இதுதான். ஒரு தேசத்தில் ஒரு கொள்ளை நோய் வந்துச்சுனாலே, ஏதாவது கொரோனா மாதிரி வேறு ஒரு நோய், ஏதாவது ஒரு பரவக்கூடிய நோய் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அப்போ இந்த வசனம் ரொம்ப பிரபலமாக அவங்க மத்தியில் வந்து தெரியும். ஏதாச்சும் ரொம்ப ஜோம் பண்ணிருப்பாங்க. தேவனின் அம்சம் மாதிரி உங்களுடைய எண்ணங்களே அந்த வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் அனுப்புனன்ற மாதிரி அங்கே வருது. அவர் அனுப்பலை, இவங்களோட அனுமதியின் பேரில் அவர் அனுமதி கொடுத்தார். இவங்க அனுமதிச்சிட்டாங்க, பாவத்தின் மூலமாக இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க. இந்த கொள்ளை நோய்க்கு, இந்த தரித்திரத்துக்கு, வாழ்க்கை எல்லாமே இழந்து போகிற அந்த இழப்புக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. எல்லாமே போயிடுச்சு. இப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா 14ஆம் வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இதில் கேள்வி என்னன்னா,
இந்த வசனத்தில் கேள்வி, இது புரியணும்னா ஒரு கேள்வி கேட்டால் தான் புரியும். அது இதில் கேள்வி என்னன்னா, ஜெபம் பண்ணாலே பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னா அப்போ சிலுவை மரணம் எதற்கு? இந்த வசனத்தின்படி திரும்ப வாசிங்க. இந்த வசனத்தை 13:12 வாசிங்க. நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்கு கொள்ளை நோய் அனுப்பும், இதெல்லாம் மக்களுக்கு வந்துச்சுன்னா மழை இல்லாமல் போய் ஆசீர்வாதம் எல்லாம் போயிடுச்சு, ஈக்கிற கொஞ்சம் நஞ்சம் பயிரையும் வெட்டுக்கிளியெல்லாம் சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டு போயிடுச்சு. சரி, அப்படி மிச்சம் மீதி இருந்ததுன்னா கொள்ளை நோய் வந்து காலி பண்ணிட்டு போகுது. இப்படி அடுக்கடுக்கான இழப்புகள் மேல் இழப்புகள் வர்ற நேரத்தில் இவங்க வந்து என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அவங்க உடனே தங்களை தாழ்த்துறாங்க. ஏதோ என்கிட்ட குறைக்குது பாவங்குதுன்னு தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி கர்த்தரை தேடுறாங்க. தேடி தாங்கள் பொல்லாத இந்த பாவத்தெல்லாம் விட்டு வச்சு தொழிச்சலாம், போ கர்த்தருக்கு பிரியமாக வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவு அவங்களே எடுத்துக்கின்னு நாங்கள் பொல்லாத விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திருக்கிற நான் கேட்டு நீயே உன் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன்னா, நான் உன் பாவத்தை மன்னிச்சு உன்னை ஆசீர்வதிச்சிடனா, அப்போ ஏசு எதற்கு சிலுவை மரணம் எது இருக்குது? அதுதான் அந்த வசனத்துடைய 2 வசனத்தை படியுமா வர கேள்வி அதுதான். இதெல்லாம் வாழ்க்கையில் வரும்போது நீயே உன்னை தாழ்த்திக்கிற, நீயே இனிமேல் பாவத்தை விட்டுடலான்ற முடிவுக்கு வந்துடுற, நீயே இனிமேல் திருந்திடலான்ற எண்ணத்துக்கு நீயே வந்துடுற, நீயே என்ன பண்ணுற, அவர் சமூகத்தை வந்து தேடுற, முகத்தை தேடுற, நீயே உன்னை கரெக்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு நீ வந்துடுற. இதெல்லாம் வந்த உடனே அவர் சொல்கிறார், சரி நீ இப்படி வந்துட்டுனா நான் என்ன பண்ணுறேன், உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு உன் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இங்கே இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துக்கு அவசியம் இல்லாமல் போய்விடுகிறதே. என்னோட வசந்த வாசிக்கினாக்கா, ஏன்னா இவனே மன்னிச்சு உணர்ந்து மனம் திரும்பி வந்துடுறான், ஆண்டதை மன்னிச்சிடுறேன்னு சொல்லிடுறாரு. அங்கே சொல்லப்பட்டது மன்னிப்பு தான். அங்கே சொல்லப்பட்டது மன்னிப்பு தான். அவங்க சொல்லப்பட்டது பாவ மன்னிப்பை ஒழிய பாவ நிவாரணம் கிடையாது. திரும்ப அதே கொள்ள நோய், திரும்ப அதே பிரச்சனை வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கினே இருக்கும். இந்த பாவம் லேசப்படுறது கிடையாதுங்க. ஒரு மனுஷனுடைய பாவம் வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு விதமாக எதுவும் செஞ்சிட்டாருன்னா அவர் வந்து எதோ உங்களுக்கு விதமாக செஞ்சான்னு அர்த்தம் இல்லை. அவர் தேவனுக்கு விதமாக பாவம் செஞ்சுருக்கிறாரு, நீங்கள் அவரை மன்னிச்சிருக்கிறீங்க. நீங்கள் மன்னிச்சதுனால அந்த திரும்ப அந்த பிரச்சனைக்கான விளைவுகளை அவர் சந்திக்க மாட்டான்னு கேரண்டி கிடையாது. நீங்கள் உங்களால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இனிமேல் வராமல் இருக்கும். ஆனால் வேறு வழியில் பிரச்சனை அவருக்கு வரத்துக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனை வேறு ஒரு இடத்துலேருந்து அவருக்கு வரும். என்ன ஒன்றா உங்களுக்கு ஒரு கசப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்லி தேவன் உங்களை மன்னிக்க சொல்கிறார். உங்களுக்கு கடவுளிலிருந்து கிடைத்த அந்த மன்னிப்பினுடைய ஆசீர்வாதத்தை, அந்த பாவ நிவாரணத்தின் ஆசீர்வாதத்தை இதெல்லாம் விலைக்கு சொல்ல 2 வார்த்தை பயன்படுத்துறது. என்ன பயன்படுத்துன்னா, பாவ மன்னிப்பு, பாவ நிவாரணம். பாவ மன்னிப்பு, பாவ நிவாரணம். பாவ மன்னிப்பு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் மேலே இருக்கிற அந்த கசப்பை வந்து நம்ம விட்டுடுறோம். அதுக்கு பேர் பாவ மன்னிப்பு. ஒரு கொலைகாரன் வந்து ஒரு கொலை பண்ணிட்டானோ, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டானோ, அவனுக்கு வந்து கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவன் எத்தனை வருஷம் கடுங்கால் தண்டனை அனுபவிச்சு அவன். உடனே எல்லாரும் பார்க்குறாங்க அவனை, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் குடும்பமும் அவனை மன்னிச்சிச்சு. அதுக்கு தண்டனை கிடையாமல் போயிடுமா? அவனுக்கு தண்டனை கிடைக்குதானே? ஆகும். மன்னிப்பு கிடைச்சான தண்டனை கிடைக்கும். மன்னிப்பு உண்டு. அவன் ஜெயிலுக்கு போய்ட்டு தான் குடும்பம் அவனை ஏற்றுக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் ஜெயிலுக்கு போய் ஆகணும். அவனுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. அவன் குடும்பம் அவனை மன்னிச்சு ஏற்றுக்கும். ஆனால் அவன் கண்டிப்பாக கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் படி அவன் அந்த தண்டனை அனுபவித்து ஆகணும். அதுபோல் மன்னிப்பு, நீங்கள் ஒரு மன்னிக்கும்பொழுது நீங்கள் தற்காலிகமான ஒரு மன்னிப்பை தான் அவங்க பாவத்திலிருந்து உங்களுக்கு இருக்கிற அந்த கசப்பை நீக்கி அவங்களோட ஒரு சுமூகமான உறவை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்கள். சுமூகமான நட்பையோ உறவையோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்கள். அவங்க இனிமேல் உன்னை நான் மன்னிச்சு ஏற்று அவ்வளோதான் விட்டு போடும். அதுக்காக அவன் பண்ண தப்புக்கான பிரதிபலம் வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை. வேறு வழியில் எனக்கு பல பிரச்சனைகள் வருவதற்கு ஏன்னா அவனை திறந்து விட்டான் அந்த பாவத்தை. ஏன்னா நிறைய பேருடைய எண்ணங்கள் வந்து மன்னிப்புன்னு வந்தால் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் மனசில் வந்துடுது. அப்போ அவன் பண்ணிக்கினே இருப்பான், நான் மன்னிச்சே விட்டுன்னு இருக்கணுமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அவன் பண்ணுறதெல்லாம் பண்ணின்னு இருப்பான், நான் பாட்டுன்னு மன்னிச்சே விட்டுணும், மன்னிச்சே விட்டுன்ற ஆண்டவர். உனக்கு எப்படி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, மற்றவனுக்கு எப்படி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, 7 முறை மன்னிச்சு விட்டுருன்றார். 7 முறை மன்னிச்சா போதுமா? ஒருத்தன் கேட்டான். இல்லை ஒரு நாளைக்கு 7 முறை மன்னிச்சா பத்தாதுப்பா, 7 முறை மன்னிச்சுருன்றார். ஒரு நாளைக்கு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 7 முறை. அதை நீ ஸ்டெப் எடுக்காது, அதை பற்றி கவலைப்படாது. அவன் என்ன பண்ணாலும் மன்னிச்சு விட்டுக்கினே இரு. அதுக்காக அவன் தப்பிச்சிட்டான்னு அர்த்தம் கிடையாது. இந்த பாவம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது எங்கே போனாலும் ஒரு மனுஷனை வந்து பிடிச்சிரும். எங்கே போனாலும்
அந்த மனுஷன் தப்பவும் முடியாது. உதாரணத்துக்கு புதிய ஏற்பாடு எக்ஸாம்பிள் எடுத்து வாசிக்கிறேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிட்டு அதுக்கப்புறம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 2, 3 வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு இடத்துல போகிறாரு. அப்போது பாருங்கள், ஒரு பிறகும்போதே குருடனா பிறந்துட்டான். எப்படி பிறந்துட்டான்? பிறந்து பாவம் செஞ்சு குருடாகல. அவன் பிறந்து பாவம் செஞ்சு அவன் செஞ்ச பாவத்தால் அவன் கண்ணு போச்சுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே அவன் பாவம் செஞ்சுட்டாங்க, அதான் அவன் கண்ணு போச்சுன்னு சொல்ல முடியாது. பிறக்கும் போதே குருடனா பிறந்துட்டான். அவன் செஞ்ச பாவம் கிடையாது அது. அவன் பிறக்கும்போது எப்படி பிறந்துட்டான்? குருடனா பிறந்துட்டான். இப்போ இதை கேள்வி கேட்குறாங்க இயேசுக்கிட்ட வந்து. அப்போட சீஷரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். ஏன் அந்த கேள்வி கேட்டானாக்கா, பழைய உடன்படிக்கை காலத்தில் ஒருத்தன் பாவம் செஞ்சான்னா அந்த பாவம் அவனோடு போயிடாது. 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த பாவம் வந்து அவனை பின்தொடர்ந்து பைபிளில் போட்டிருக்கு. ஒருவேளை பிறக்கும் போது குருடனா பிறந்துட்டான்னா இவன் பாவம் செஞ்சு குருடனா பிறகு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி இவன் பாவம் செஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை. பிறக்கும் போது குருடனா பிறந்துட்டான். பிறந்ததுக்கப்புறம் தான் ஒரு பக்கம் வந்து பாவம் செஞ்சுருப்பான். அவன் பக்கம் வரத்துக்கு முன்னாடி அவன் குருடனா பிறந்துட்டான். ஆனால் இவன் பாவம் செஞ்சுருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் ஒருவேளை இவங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சுருந்தா இவன் அப்படி பிறந்திருக்கலாம்னு சொல்லி அவங்க மனசில் நினச்சின்னு, ஏன்னா 2 தலைமுறை 3 தலைமுறை அந்த பாவம் பின்தொடருமேன்னு சொல்லி நினச்சி இவன் செய்த பாவமோ அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அதுக்கு அவர் சொன்ன பதிலை பாருங்கள். 3ஆம் வசனம். இயேசு பதிவுத்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இது நமக்கே ஏற்றுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது 2 சந்தேகம் வரதில்லை. என்ன 2 சந்தேகம் வரனாக்கா, அவர் வந்து அவன் செஞ்ச பாவம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவன் மேலே பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. 2வது, அவனோட பெற்றவங்க செஞ்ச பாவமும் இல்லை, அவங்க பாவம் செஞ்சால் பிறந்து நினச்சிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லைன்ட்டார். அப்போ அவங்க மேலேயும் தப்பு இல்லை, அவங்க பெற்றவங்க மேலேயும் தப்பு இல்லை. அப்போ தப்பு யார் மேலே? யார் மேலே தப்பு? யார் மேலே? அப்போ இதை படிக்கும்போது என்ன வருதுனாக்கா, அப்போ தேவனே வேணும்னு இவனை வந்து இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக வந்து பிறந்து இவனை குணமாக்கிறதுக்காக இவனை குருடனாக பிறக்க வச்சு இத்தனை வருஷம் பாவம் குருடனாகவே வாழ்ந்து அவர் வந்து இவனை சுகமாக்கணுன்றதுக்காக இப்படி ஒருத்தனை வந்து அவரே வேணும்னு பண்ணியிருக்கிற மாதிரி எண்ணம் தான் எல்லாருக்குமே வரும். அப்படி தானே படிக்கும்போது மேலோட்டமாக தோணுது. ஏன்னா இவன் செஞ்ச பாவம் இல்லைன்னு சொல்லியாச்சு, இவன் பெற்றவங்க செஞ்ச பாவம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் யாரை கொண்டு வர்றாரு அவராரு? இப்போ 3வது யார் வருதாங்க? இப்போ இவங்க எப்படி தோணணும் படிக்கும்போது, சரி இவன் செஞ்ச பாவம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இவன் பாவமே பண்ணல, அவனுக்கு பிறந்துட்டு இருக்கிறான் பாவம். சரி இவங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சுருப்போம், அவங்களும் பாவம் செய்யலை. சரி அப்போ யார் தான் தப்பு பண்ணுறது? பார்த்தா இந்த தேவன் வேணும்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, இவனை வந்து சுகமாக்கி தான் தேவன்றதை நிரூபித்து காட்டுறதுக்காக, இயேசு நிரூபித்து காட்டுறதுக்காக என்ன பண்ணிருக்காரு, இவனை குருடனா பிறக்க வச்சுட்டார் பழகுது அப்படின்னு மேலோட்டமாக தோணும் படிக்கும்போது. அவர் அப்படி சொல்லலை. தேவனுடைய கிரியைகள் என்னது, தேவன் அப்படி படைச்சாலும் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? தேவனுடைய கிரியைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, தேவனுடைய கிரியை எதுனாக்கா, பிசாசின் கிரியை அழிக்கிறது தான் தேவனுடைய கிரியை. பிசாசின் கிரியை அழிக்கிறது தான். அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையிலாகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய். இப்போ தேவனுடைய கிரியை என்னன்னாக்கா, இவன் செஞ்ச பாவம் இல்லைப்பா, இவங்க பெற்றவங்க செஞ்ச பாவம் இல்லைப்பா, பிசாசு ஒருத்தர் இருக்கிறான், அது உங்கள் கண்ணுக்கே வரமாட்டேங்குது. ஒன்று நீங்கள் கரெக்டாக பார்த்துருவீங்க, இல்லை அப்பா அம்மா கரெக்டாக இருப்பாங்க, இல்லை ஆண்டர் சரியில்லைன்னு நினச்சிப்பீங்க. இன்னொருத்தர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான், அவனை பற்றி நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்க மாட்டேறீங்க. அவன் யாருன்னா பிசாசு. அங்கே பிசாசுன்ற வார்த்தை வரல பாருங்கள், பிசாசுன்ற வார்த்தை அங்கே வரல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பண்ணால், தேவனுடைய கிரியைகள் குருடனை சுகமாக்குவது, தேவனுடைய கிரியைகள் ஊமையை பேச வைப்பது, தேவனுடைய கிரியை செத்தவனை உயிரோடு எழுப்புவது, தேவனுடைய கிரியை ஒழுங்கினத்தை ஒழுங்காக்குவது, தேவனுடைய கிரியை வந்து இருளை வெளிச்சமாக்குவது, தேவனுடைய கிரியை வந்து ஒழுங்கினத்தை ஒழுங்காக்கி இருளை வெளிச்சமாக்கி குறைவை நிறைவாக்குவது. இதெல்லாம் தேவனுடைய கிரியை. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது இவன் செஞ்ச பாவம் கிடையாது, இவங்க பெற்றவங்க செஞ்ச பாவமும் கிடையாது. தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு இவனுடைய பிறந்தான்னா பிசாசு இவனுடைய ஆக்கியிருக்கிறான். ஆனாலும் இப்போ நான் வந்திருக்கிறேன் அவனை கரெக்ட் பண்ணுறேன்றார் அவர். நான் வந்திருக்கிறேன், நான் பண்ணிவிடுவேன், தேவனுடைய கிரியை
என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். எந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிறானோ அவன் வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியை வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆக அது உங்கள் தப்பு இல்லை, உங்கள் பெற்றவங்க தப்பும் இல்லை. யாரோட தப்பு அது? தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாவ நிவாரணத்துக்கும் பாவ மன்னிப்புக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய வித்தியாசம்னா, பழைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு முன்பாக வாழ்ந்ததுனால அவங்க செஞ்ச எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டதை ஒழிய பாவம் நிவர்த்தி செய்யப்படவில்லை அல்லது மூடப்படவில்லை. ஆனால் நம்முடைய காலத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? எல்லா பாவத்தையும் மூடிய போட்டார், கிளியர் பண்ணிட்டு சொல்கிறார், உன் வாழ்க்கையில் இந்த பாவம் தலை தூக்காத அளவுக்கு நான் பண்ணிட்டேன், நீ அப்படி கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு சாவியை கொடுத்துட்டேன். இப்போது என்ன பண்ணிட்டேன்? உங்கள்கிட்ட ஒரு சாவியை கொடுத்துட்டேன், நான் திறக்க மாட்டேன், நீ திறந்துடாதன்றார். அந்த பாவத்தை மூடினது தான். என்கிட்ட ஒரு சாவி இருக்குது, உங்ககிட்ட ஒரு சாவி இருக்குது, நான் திறக்க மாட்டேன், நீ திறந்துடாத. அதை நீ திறந்துட்டதுக்கப்புறம் கர்த்தர் மேலே படியே போட்டுறாத. அதனால் ஒன்று பண்ணணும், என்ன பண்ணனாக்கா இந்த சாவி அப்படியே வச்சுக்கணும், அந்த சாவி யூஸ் பண்ணணும். எந்த சாவியை? ஆசீர்வாதத்துக்கு ஒரு சாவி கொடுத்துருக்காரு பாரு, இதை கசப்புன்ற சாவி யூஸ் பண்ணிடக்கூடாது. அதை யூஸ் பண்ணாத, நான் அதை மூடிட்டேன், அதுக்காக அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வராதுன்னு நினச்சிக்காத. பாவம் எங்கே போன ஏன் இந்த வாசனாக்கா பாவம் ஒருத்தனை விட்டு வைக்காதுங்க. ஒரு பாவம் செஞ்சுட்டான்னா அவனுடைய அந்த இப்போ ஒரு நபருக்கு எதிராக நான் பாவம் செஞ்சுட்டேன்னா அந்த நபர் மூலமான பிரச்சனை வரலாம், இன்னொரு இடத்துலேருந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க மூலமாக பிரச்சனை வர எந்த வாய்ப்பும் எந்த இதுவும் இல்லை. வேறு ஒருத்தர் மூலமாக பிரச்சனை எனக்கு வரலாம், வேறு வழியில் அந்த பிரச்சனை வரலாம், எந்த வழியாவது பிரச்சனை வந்துடும். பாவம் எங்கே போனாலும் விடாது, அவன் பாவனை தொடர்ந்து பிடிக்குமா, எங்கே போனாலும் அந்த பாவம் அவனை விட்டு. உதாரணத்துக்கு என்ன புத்தகத்தில் 32:23 வாசிக்கிறோம் பாருங்க. அந்த பாவம் எங்கே போனாலும் அவனை காலி பண்ணுறான். வாசிங்க உபாகமும் என்னாகும் 32:23 32:23 வாசிங்க. ஒரு பாவம் சாதாரண லேஸ்பட்டது கிடையாது, அது எல்லாத்துலையும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். என்ன பண்ணுமா? உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். பாவம் சும்மா விட்டு போய்ட்டு நினச்சாதீங்க. நான் ஒருத்தருக்கு விதமாக பாவம் செஞ்சேன்னா அவன் என்ன மனுஷனா அந்த பாவம் சரியாக போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கப்புறம் அதுக்கான விலை வரவே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. அது உன்னை ஃபாலோ பண்ணும். என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணிவிட்டு நீ எங்கே போனாலும் அங்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நீ எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். உங்கள் கையின் பேசல் நஷ்டத்தை உண்டாக்கிடும், உங்கள் குடும்பத்தில் அது சமாதானத்தை கெடுத்துடும், உங்கள் உள்ளத்தில் ஒரு கசப்பை வெறுப்பை அது ஏற்படுத்திடும், உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திடும், உங்கள் சரீரத்தில் அது வியாதியை கொண்டு வந்துடும், உங்கள் குடும்பத்தில் ஒரு நஷ்டத்தை அது உண்டாக்கிடும். அது எல்லா வழியும் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி பாவம் தொடர்ந்து பிடிக்கும். அதுதான் இவங்க கேட்டாங்க, பாவம் தொடர்ந்து ஒருத்தனை ஃபாலோ பண்ணும். பாவம் செஞ்சுட்டா அந்த பாவம் தொடர்ந்து உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள். அதுதான் இவங்க கேட்டாங்க அந்த கேள்வி. ஒரு பாவம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் இப்போ இவன் குருனா பிறந்தானே, இல்லை அப்பா அம்மா செஞ்ச பாவம் தொடர்ந்து இவங்களை ஃபாலோ பண்ணி இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு ஆள் சொன்னார். அதனால் அப்படி அவ்வளோப்பா பிசாசு ஒருத்தருக்கிறான், அவன் பிசாசின் கிரியை அழிக்கிறது தேவனுடைய கிரியை. பிசாசின் கிரியை ஒன்றெல்லாம் ஆக்குறது தேவனுடைய. பிசாசு அப்படி பண்ணிட்டான்னு பிசாசு மேலே பழிப்பட்டவர் போல அதுக்கு ஒரு நடவடிக்கை தேவன் எடுத்திருக்கிறார். பிசாசு உலகத்திலே பாவத்தை பயன்படுத்தி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் பாவத்தோட பெரிய சக்தி உலகத்தில் கிடையாதுங்க. ஒரு நஷ்டத்தை உண்டாக்குறதுக்கு பாவத்தோட பெரிய பவர் கிடையாது. அந்த பாவத்தையே ஒன்றெல்லாம் ஆக்கிட்டாருன்னா மற்ற காரியம் என்ன பண்ண முடியும்? பாவத்தையே அவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டார். இனி அந்த பாவமே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கூர் மரணம் இழப்பு. ஏன்னா சரீர மரணத்தை பற்றி மட்டும் பேசலை, அந்த எல்லா இழப்புக்கும் ஒரு பவர் இருக்கான். அது என்ன? பாவம். பாவத்தில் தான் எல்லா இழப்பும் மனுஷனுக்கு வருதான். அந்த பவரே உடச்சி நாசமாக்கிட்டார். மரணமே உன் கூர் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம்.
அப்போ தேவன் என்ன பண்ணாரா, அந்த பாவத்துக்கான எல்லா பவரையும் தேவன் காலி பண்ணி ஒன்றிலமாக்கி போட்டார். எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய நிலையில் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை தேவன் வச்சிருக்கிறாரு. அப்போ நாம் ஒருத்தரை மன்னித்து விடும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் அவருக்கு பாவ நிவர்த்தியை கொடுக்கவில்லை, பாவ மன்னிப்பை தான் நம்ம அவருக்கு கொடுத்துருக்குறோம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கிறதுனால அவருக்கு அதனால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுக்கு தேவனுடைய வார்த்தை உத்தரவாதம் கொடுக்குது. நீங்கள் ஒருத்தரை மன்னிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, மன்னிச்சு விட்டவருக்கு இனி பாதிப்பு வரான்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கு இனி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை அதை காண்பிக்கிறது. அதனால் அவருக்கு லாபம் இல்லை, உங்களுக்கு தான் லாபம். மன்னிப்பை பெற்றவருக்கு லாபம் இல்லை, மன்னிப்பை கொடுத்தவருக்கு தான் அது லாபம். நான் ஒரு மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை பெற்றவருக்கு அது லாபம் இல்லை, அவங்க சும்மா கொஞ்சம் லாபம் தான். அது மன்னிப்பை கொடுத்தவருக்கு அதிக லாபம். ஏனென்றால் தேவனத்தில் அது அளவுக்கு அதிகமான நன்மைகளை பெறுவதற்குரிய நிலையில் இவர் இருக்கிறார். இவர் மன்னிக்காமல் விட்டார்னா அது கிடைக்காம போடும். அவருக்கு இவர் மன்னிக்காமல் விட்டார்னா 1000 ரூபாய்க்கு பார்த்தா 10 கோடி ரூபாய் நஷ்டம் பண்ணிச்சிடும். 1000 ரூபாய்க்கு பார்த்தா எது போயிடும்? 10 கோடி ரூபா விட்டுடலாமா, 1000 ரூபா விட்டுடலாமா? எதை விட்டு கொடுத்துடலாம்? 10 கோடி ரூபா விட்டு கொடுத்துடலாமா, 1000 ரூபா விட்டு கொடுத்துடலாமா? 1000 ரூபாவை விட்டு கொடுத்துடலாம். அது இந்த 10 கோடி ரூபாயில் நிறைய 1000 ரூபாய் இருக்குது. அந்த 10 கோடி ரூபாயில் நிறைய 1000 ரூபாய் இருக்குது. ஆனால் ஒரு 1000 ரூபாயில் கூட ஒரு 10 கோடி ரூபாய் கிடையாது. இதுவும் நிறைய 1000 சேர்ந்தாலும் 10 கோடி ஆகும். ஆனால் ஒரு முடிவுக்கு வந்துடணும், நான் ஒருத்தரை மன்னிக்கும் போது அவர் ஒன்றும் பெருசாக லாபம் அடைஞ்சில்லை, ஐயோ அவர் மன்னிச்சு விட்டேன், இவனு மன்னிக்கிறதே ரொம்ப இல்லை, மன்னிக்கிறதுக்கு கஷ்டமாக தான், நீ அங்கே பெறது கஷ்டமாயிடும். மன்னிக்கிறது உனக்கு கஷ்டமாக இருந்தால் தேவனத்தை பெறுவது உனக்கு கஷ்டமாயிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி. பண்ணிக்கினே இருந்தால் எப்படி மன்னிக்கிறது? மனுஷனே நிறைய பெற்றுக்கொண்டே இருப்பேன்றார் பைபிளை. நீங்கள் பாருங்க, யாரெல்லாம் ரொம்ப மன்னிச்சாங்களோ ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருப்பாங்க. யாரெல்லாம் ரொம்ப மன்னிச்சாங்களோ ரொம்ப மாசம் தான் இருந்திருப்பாங்க. அவனும் வாழ்க்கையில் ஏமாளிகள் மாதிரி தெரியலாம், அவர் கோமாளிகள் அல்ல, ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். அவங்கள பார்க்குற பார்வைக்கு ஏமாளிகள் தெரியலாம், நிச்சயமாக அவன் கோமாளி கிடையாது, அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன். ஏன்னா மன்னிப்புடைய ஆசீர்வாதத்தை என்னன்னு புரிஞ்சுக்கிறான் அவன். தேவன் மன்னிக்கிறது போல நான் ஒருவனை மன்னிக்கிறேன். இனி என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. உனக்கு எனக்கும் உள்ள அந்த உறவுலையோ நட்புலையோ எந்த விதமான விரிசல்கள் இது நிமித்தமாக, நீ செய்த தவறு நிமித்தமாக வரப்போகுது. சரி, மன்னிப்பு கேட்கறதே பெரிய விஷயமா இருக்கும் பாருங்கள். மன்னிப்பு கேட்கறது முன்னாடி மன்னிச்சிருக்க ரெடியாக இருக்கணும். சரி, மன்னிப்பு கேட்ட பிறகு கூட கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி, கேட்டவன மன்னிச்சிடலாமா, அதே எப்படி மன்னிச்சு விட்டுரும் முடியும். நம்ம கெத்து நான் வருது, அவங்க கெத்து அங்கே போயிடும். அவன் உணர்த்துக்கு முன்னாடியே மன்னிச்சிடுறான்றவனை நான் சொல்கிறாரு, என்னுடைய பாவத்தை குறித்து நான் உணராது இருக்கும்போதே எனக்காக மன்னிப்பு சிலுவையில் கொடுக்கப்பட்டு விட்டது. உணர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிவிடு, அப்போ தான் அவன் வரும்போது அவனை ஏற்றுக்கு ஈஸியாக இருக்கும். அவன் உணர்ந்து வரும்போது, அவன் உணர்றதுக்கு முன்னாடியே நீ உணர்ந்து அவனை மன்னிச்சிட்டுனா ஒரு நாளைக்கு அவன் உணர்ந்து வருவான், அவனை ஏற்றுக்கும் ஈஸியாகிடும். நீ கசப்பை நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்து வச்சதுனாக்கா அவன் உணர்ந்து வந்தாலும் உன்னால் மன்னிக்க முடியாது பாரு, கஷ்டமாயிடும் உனக்கு. அவன் உணர்ந்து வந்துடுவான், உனக்கு மன்னிக்கிறது கஷ்டமாயிடும். ஆக நாம் ஒருவரை மன்னிக்கும் பொழுது அவருக்கு பாவத்துக்கான முற்றுப்புள்ளியை வைக்கவில்லை, நம்மளுடைய பாவத்துக்கான முற்றுப்புள்ளி தேவன் வைத்து விட்டார். அதை நாம் உறுதியாக பிடித்து கொண்டு விட்டோம். ஆமாண்டவர், நான் இவரை மன்னிச்சு விட்டுறேன், இனி இவர் செஞ்ச பாவத்துக்காக நான் எதுவும் பண்ண போகிறதே இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி உன்னை மன்னிச்சிடறேன், அது தேவையே இல்லை. அது ஆண்டவர் விரும்புறதில்லை பாருங்கள். உங்களை ஒருத்தர் அடித்து காயப்படுத்திட்டு உங்கள் பார்த்துட்டு போய் சாரி கேட்டாக்கா உங்கள் மனசு ஒத்துக்குமா? அது உங்களை ஒருத்தன் அடிச்சிட்டான், அடிச்சுட்டு இன்னொருத்தர போய் சாரி கேட்குறான், அது உங்கள் மனசு ஏற்றுக்குமா? நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன். அவர் சொல்கிறார், அவங்ககிட்ட போய் கேள்றான், ஏன் வாட்சை ஒடிச்சிட்டு இன்னொருத்தர போய் சாரி கேட்டுனது? ஒடிச்சது யார் வாட்சி? என்னுடைய செல்ஃபோனை தூக்கி போட்டு ஒடிச்சு அடுத்தவங்க போய் சாரி கேட்டுனுக்குது. யார் செல்ஃபோனை ஒடிச்சா? ஏன் செல்ஃபோன் ஒடிச்சு யார்கிட்ட சாரி கேட்கணும்? என்கிட்ட தானே சாரி கேட்கணும். ஏன் செல்ஃபோன் நீந்தி போட்டு ஒடிச்சு டாக்டர் போய் சாரி கேட்டா அவர் பண்ணிப்பார். அதை முதல்ல உன் காணிக்கை இங்கே வச்சுட்டு அங்கே போனுவார். அவர் என்ன பண்ணுவார்? உன் ஜபம் கூட பதில் வராது, அங்கே போனுவார். அவன் செல்ஃபோனை உடச்சிட்டு வந்து ஏன் மனைவி கேட்டுக்கிறேன்? நீ செல்ஃபோனுக்காக சொல்ல, நம்ம அடுத்தவரை காயப்படுத்தி விட்டு தேவனத்தில் அதை சரிப்படுத்தாமல் நினைத்தால் அது அவர் சொல்கிறார், அது சரிப்படுத்திட்டீங்க வா பாப்பா இங்கே சரியாகன்றார். தேவனுக்கு சரியாக முடியாதுன்றார். இங்கே அது நடக்காத விஷயம். அது அங்கே சரி பண்ணிக்கவா? எப்படி சரி பண்ண? நான் போனால் ரொம்ப இறங்கி போனால் ரொம்ப அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுது, அவனுக்கு தலைக்கணம் ஜாஸ்தியாகி போகுது, நீ இறங்கி போவான், அவனை மன்னிச்சு விட்டுரு, அவனை மன்னிச்சு
விட்டுரு. உன் வாழ்க்கையில் தேவட ஆசீர்வாதங்கள் கரை புரண்டுவதற்கான வழியை நீ திறந்து விட்ட. நீயே தடுத்துடாத அதை. அப்போ நாம் ஒருவருக்கு மன்னிக்காமல் இருக்கும்போது நம்ம விசுவாசத்தை வளர்ந்துருந்தாலும், நம்ம அவிசுவாசத்தை காலி பண்ணியிருந்தாலும், தேவ வார்த்தை கீழ்ப்படுத்தியிருந்தாலும், இந்த மன்னியாமல் ஒரு மிகப்பெரிய தடையாக வந்து நிற்குது. ஆக மன்னிப்பது மன்னிக்கப்பட்டவருக்கு லாபம் அல்ல, மன்னிப்பை கொடுத்தவருக்கு தான் அது லாபமாக இருக்கிறது. நம்ம அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்.